ஹே காய்ஸ், இது நேற்று வீடியோஸோட கண்டினியூஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து அந்த பல்க் ஆர்டர் வந்து கஸ்டமர் வந்து 40 பென்டோ கேக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ 2 டேஸ்க்கு முன்னே கன்ஃபார்ம் பண்ணனால நம்ம எப்படி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கஸ்டமருக்கு வந்து 150 ருபீஸ் ரேட்டில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பென்டோ கேக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கஸ்டமர்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க ஓகே, எது நல்லா இருக்குமோ அதை பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அந்த பாக்ஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு 8 இன்ச் டின்னில் வந்து 1 கேஜி பேட்டர் போட்டு அதை வந்து 4ஆக கட் பண்ணால் வர ஒரு சைஸ் அளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த கேக் ஆர்டர் எடுத்திருந்தேன். வேணால் நம்ம இப்போ ரவுண்டில் பண்ணும்போது அது குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இது வந்து ஒரு வீட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் கஸ்டமர் ஒரு கிஃப்டிங்காக கொடுக்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் யோசித்து நான் பண்ணுறது. பட் அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கும் க்யூட்டாக இருந்து. அதே போல் கேக்கும் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இது சிம்பிள் டிசைன் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ப்ரஷ் வச்சு ரொம்ப நல்லா என்ன சொல்ல லைட்டு ஒரு டிசைன் கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸும் போட்டு வச்சுருந்தோம். ஸோ இந்த கேக் வந்து மொத்தமே நம்ம பண்ணி முடிக்கிறதுக்கு 1-2 டேஸ் ஆச்சு. ஒரு நாள் ஃபுல்லாகவே பேக்கிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே க்ரம் கோட் மெயின் கோட் அவங்க சண்டே கேட்டிருந்தாங்க. சாட்டர்டே நைட் வர பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி தான் நான் 2 லேயர்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த கேக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஹெட்டிக் சிச்சுவேஷன்லேயே நான் பண்ணி முடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப இந்த தேங்க்ஸ் ஜீசஸ்க்கு. அதே போல் கஸ்டமர் கேக் தந்த கஸ்டமருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அது கூடயே 2 கேஜியில் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கேக் அவங்க அதே கஸ்டமர் தான் தந்துருந்தாங்க. ஸோ அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். பாய்.